உங்களுடைய பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலுமே கூட அதை விட மிக பெரியது அல்லாஹுடைய ரஹ்மத், அல்லாஹுடைய மன்னிக்கும் தன்மை. அது மட்டும் இல்லாம குரான்ல ஒரு ஆயத்து இருக்குது, பாவம் செய்த அத்தனை நபர்களுக்குமே மிக பெரிய நம்பிக்கையை விதைக்கக்கூடிய ஒரு ஆயத்து. அல்லாஹ் குரான்ல சொல்றான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். தன் மீது தானே அநியாயம் செய்து கொண்ட என் அடியார்களே, அல்லாஹுடைய ரஹ்மத்தை விட்டும் ஒருபோதும் நீங்கள் நிராசையாகி விடாதீர்கள். அல்லாஹுடைய ரஹ்மத்தை நம்ம எவ்வளவு பெரிய பாவங்கள் செய்தாலும் சரி, எவ்வளவு நீண்ட நாட்களுக்கு முன்னாடி செய்திருந்தாலும் சரி, எவ்வளவு தொடர்படியான பாவமாக இருந்தாலும் சரி, அல்லாஹுடைய ரஹ்மத்தை விட்டும் ஒருபோதும் நாம நிராசை ஆகிவிடவே கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹுக்கு இருப்பதிலேயே மிகப்பெரிய மகிழ்ச்சி எது தெரியுமா? லில்லாஹி அஃப்ரஹு பி தௌபதி அப்திஹி. அல்லாஹ் ஒரு அடியான் தன்னுடைய பாவத்துக்காக வருந்தி நான் மீண்டும் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்பதாக உறுதி எடுத்து அல்லாஹ்விடம் செய்யக்கூடிய தௌபாவை பார்த்து அல்லாஹ் மிக சந்தோஷம் அடைகிறான் என்பதாக நபிகள் சொல்லியிருக்கிறாங்க. எனவே நம்முடைய வாழ்க்கையில பாவம் நம்ம எல்லோருமே செய்யறதா, ஆனா பாவத்திற்கு பிறகு விழுந்தே கிடக்காம அடுத்தடுத்த நம்முடைய முயற்சிகளையும் அல்லாஹுடைய நெருக்கத்துக்கான வழிகள் என்ன என்பதையும் தேடி நாம இதுவரைக்கும் செய்த பாவத்தை விட்டுட்டு அல்லாஹோடு இணையறதுக்கான வழி என்னவோ அதை தேடி செல்றதா நம்முடைய உண்மையான வெற்றியாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. இப்பவே உண்மையான உள்ளத்தோடு அல்லாஹோடு உண்மையான தௌபாவை எதிர்பார்த்து அஸ்தகுஃபிருல்லாஹ், யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிரு என்பதாக அல்லாஹ்விடம் இறைஞ்சி கேளுங்க.